நம்ம ஆஃபீஸுக்கு மொத்த வண்டியுமே கம்பெனி ரெக்கார்ட் வண்டி. யூஸ் பண்ண டேட் ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ்லேருந்து ஆஃப்டர் த ஃப்ரீ முடிச்சுட்டு பெய்டு சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வரைக்கும் எல்லாமே பிடிஎஃப் ரிப்போர்ட்டும் நாங்கள் பிரிண்ட் அவுட் எவ்ரி காருக்கு ஒவ்வொரு காருக்குமே தனித்தனியாக ஃபைல் வச்சுருக்கோம். அது எல்லாமே வண்டி எந்த கம்ப்ளைண்ட் இல்லாத இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட் தனியாக வச்சிருக்கோம். ஏசி என்ன இருக்கிற கண்டிஷனில் இருக்குது, சஸ்பென்ஷன் இருக்குது, இன்ஜின் என்ன கண்டிஷன் இருக்குது, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லா டீட்டெயிலுமே இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அந்தந்த பிராண்டில் நீங்கள் என்னென்ன வண்டி பார்க்குறீங்களோ, மாருதி, ஹுண்டாய், ஹோண்டா, டொயோட்டா ப்ளஸ் டாட்டா என்னென்ன வண்டி பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிலே 6 months நாங்கள் வாரண்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த ஏரியாவில் எங்கேயுமே ஃப்ளட்டு கிடையாது. நாங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட எடுத்து வச்சுருக்கோம். அந்த டேட்டில் வந்து December 5th வந்த மழை டைமில் ஃபுட்டேஜ் வச்சுருக்கோம். எங்கேயுமே தண்ணி கிடையாது. இங்கே வந்து ஹை-எண்ட் கார்ஸ்லேருந்து நாம் வாங்கலாம்ப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாங்கிற அளவுக்கு கார்ஸ் இருக்குது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பக்கத்தில் வந்து ஒரு 3 எலன்ட்ரா அப்படியே சூப்பராக நிற்குது பாருங்கள். பெட்ரோல் அண்ட் டீசல் மாடல் எல்லாமே எலன்ட்ரா நிற்குது. எலன்ட்ராவை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கம்ஃபர்ட்டான ஒரு கார் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எலன்ட்ரா தான். ஒரு லாங் ட்ரைவ் போகணும், ஃபேமிலியோட போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு நான் நினச்சிங்கன்னா எலன்ட்ரா வந்து பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். போதாத்துக்கு எலன்ட்ராவில் வந்து சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் இருக்குனாலே வந்து எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு வெஹிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கே சொல்கிறாங்கங்க 20,000க்கே வந்து பேமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எலன்ட்ரா எடுத்துக்கலான்னு கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. நிச்சயமாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எலன்ட்ரா பற்றி தெரிஞ்சுக்கலாம். எலன்ட்ராவில் அப்படி என்னப்பா பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர கம்ஃபர்ட்டான வெஹிக்கல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. சேஃப்டி யோசிக்கிறவங்க கட்டாயமாக வந்து எலன்ட்ராவை சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா எலன்ட்ராவில் வந்து 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அவங்க பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஏர் கண்டிஷன் வரும். நீங்கள் இப்போ வந்து சம்மரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக வேர்க்கும். அந்த டைம் வந்து நீங்கள் அந்த வென்டிலேட்டட் சீட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வெஹிக்கிள் எடுக்கணும், அதுவும் வந்து நான் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? எஸ்கார்ஸ் வரணும். எஸ்கார்ஸில் இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? வாங்க, எஸ்கார்ஸோடைய மேனேஜர் செல்வம் சார் இருக்கிறாங்க, கூட நம்ம பேசலாம். சார் வாங்க. முதல்ல நம்ம நேயர்களுக்காக ஒரு விஷயம் நான் வந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன். என்னென்னா 20,000 டவுன் பேமெண்ட் போதும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை, அது வந்து எலன்ட்ராவில் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக 3 எலன்ட்ரா இருக்குது. 3 எலன்ட்ராவில் வந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2019 மாடல். அதனால் இந்த வண்டிக்கு வந்துட்டு அப் டு 95% லோனே கிடைக்கும். ஓகே, 20,000 கொடுத்தா போதும், ரிமைனிங் ஃபுல்லாகவே நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். அப்போ அது உண்மைதான். கண்டிப்பாக உண்மைதான். இது எலன்ட்ரால இந்த ப்ளூ கலர் மாடல் வந்து 20,000க்கு டவுன் பேமெண்ட் கொடுத்து நம்ம ரிமைனிங் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். நம்ம காரை பற்றி சொல்லுங்க சார். எலன்ட்ரா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல், ஆட்டோமேட்டிக், SX ஆப்ஷன். நீங்கள் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். பெட்ரோல் வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக். 51,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஜென்யூன் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி. 51 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே 51 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ். நீங்கள் பார்க்குற எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். சரி, இப்போ கம்பெனி சர்வீஸ்னா எப்படி சார்? இப்போ எலன்ட்ரா ஹோண்டா ஷோரூம்லேயும் அப் டு டேட் 2017லேருந்து இன்னைக்கு லாஸ்ட் வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆஃபீஸுக்கு மொத்த வண்டியுமே கம்பெனி ரெக்கார்ட் வண்டி தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். கம்பெனி ரெக்கார்டு கஸ்டமர் வந்து நம்ம வாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் நாங்கள் பேசும்போது ஸ்டார்டிங்லேயே கம்பெனி ரெக்கார்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் பிடிஎஃபாகவே நாங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். இருக்கிற எல்லா வண்டியுமே நாங்கள் பிடிஎஃப் நான் பிரிண்ட் அவுட் வச்சிருக்கோம். 2017லேருந்து பர்ச்சேஸ் பண்ண டேட் ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ்லேருந்து ஆஃப்டர் த ஃப்ரீ முடிச்சுட்டு பெய்டு சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வரைக்கும் எல்லாமே பிடிஎஃப் ரிப்போர்ட்டும் நாங்கள் பிரிண்ட் அவுட் எவ்ரி காருக்கு ஒவ்வொரு காருக்குமே தனித்தனியாக ஃபைல் வச்சிருக்கோம். ஆர்சி இன்சூரன்ஸ் கூடவே இதுவும் சேர்த்து வச்சிருக்கோம் நாங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ நம்ம வாரண்டி தரோம், அதை நம்ம பின்னாடி சொல்கிறேன். வாரண்டி டீட்டெயிலுக்காக ஒவ்வொரு வண்டிக்கும் தனித்தனியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதோட ரிப்போர்ட் வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் கம்பெனி போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது ரெக்டிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு கம்பெனியில் உங்களுக்கு தருவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வண்டி எந்த கம்ப்ளைண்ட் இல்லாத இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டு தனியாக வச்சுருக்கோம். ஏசி என்ன நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனில் இருக்குது, ப்ளஸ் சஸ்பென்ஷன் இருக்குது, இன்ஜின் என்ன கண்டிஷன் இருக்குது, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லா டீட்டெயிலுமே இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரி, வாங்குறவங்களுக்கு அப்போ கூடுதல் ஜாக் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. நிச்சயமாக சந்தோஷம். எதுவுமே வண்டி வந்துட்டு இந்த வண்டி நீங்கள் வந்து ஷோரூம்லேயோ மெக்கானிக்கோ செக் பண்ணி எடுக்காத அளவுக்கு எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லேயே வாரண்டிக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு 5% ஸ்டார் கேட்டகரியில் அது எத்தனை % வரைக்கும் இருக்குது, நம்ம 10% வந்து வண்டியோட ஸ்டேட்டஸ் எல்லாமே அதில் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அது படித்தாவே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கிறது தான் கம்பெனியில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக நம்பி எடுக்கலாம். வண்டியில் எதுவுமே கம்ப்ளைண்ட்டே இருக்காது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னாலே தெரிஞ்சிடும் இங்கே சர்டிஃபைடு வெஹிக்கிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கூடவே வந்து அதில் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய எஸ்கார்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதாவது இந்த காரோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அதில் வந்து நீங்கள் டேகும் பண்ணி வச்சுட்டீங்க. சரி, எல்லாருக்குமே பிடிச்ச கலர் அப்படின்னு சொன்னால் அடுத்தது ஒயிட்டு தான். ஒயிட்லேயும் இங்கே ஒரு எலன்ட்ரா அப்படியே சூப்பராக நிற்கிது.
அப்போ இந்த காருடைய டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். சேம் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 SX ஆப்ஷன், அதே ஃபீச்சர் 6 ஏர் பேக், சன்ரூப், வென்டிலேட்டர் எல்லாமே வந்துடும். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 825 கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். இது வந்து 1,10,000 ஓடி இருக்குது. இதுவும் ஃபுல்லாகவே ஜென்யூன் கம்பெனி சர்வீஸ். 1,07,000 வரைக்கும் கம்பெனி ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த வண்டி. 820 தான் கோட் பண்ணுறீங்களா? ஆமாம், 820 தான் கோட் பண்ணுறோம். இந்த வண்டி ஆன் ரோடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 21 lakhs வரும் இன்றைக்கி ஆன் ரோடு காஸ்ட். அதுதான் கேட்குறேன் நான். 21 lakhsக்கு ஒயிட் கலர் மாடல் வண்டி இப்படி 8 lakhsக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தான் தரேன் நாங்கள். வேரியன்ட் 2017 சிங்கிள் ஓனர், 78,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இதுவும் சேம் SX ஆப்ஷன் தான். 6 ஏர் பேக் வந்துடும், வென்டிலேட்டர் சீட் வரும், சன்ரூப் வந்துடும், புஷ் பட்டன்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 12,25,000 கோட் பண்ணுறோம் இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு காஸ்ட் இன்றைக்கி நியூ வெஹிக்கிள் 23 lakhs வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆஃப் ரேட்டு தான். கண்டிப்பாக மக்களை இப்போ புரியுதா ஏன் எஸ் கார்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது, நல்ல கார்ஸ் ஏன் இங்கே வந்து எடுக்கலான்ட்டு. ஸோ எலன்ட்ராலாம் பார்த்துட்டோம், அடுத்து என்ன கார்ஸ் பார்க்கலாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம எஸ் கார்ஸில் இப்போ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற கார்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்ட் ரெட்டில் 2 காருக்கு நடுவில் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. யூஸ்வலாகவே கார்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஜெர்மனி மேக்குக்குன்னு வந்து ஒரு தனி மவுஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ஸ்கூடா ரேபிட் பற்றி கேட்கவே வேண்டாம், ஜெர்மனி மேக். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க கொஞ்சம் நல்ல வெயிட்டான கார்ஸ் தான் வாங்குவாங்க. அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூடா ரேபிட் தான். இந்த சைடு என் பக்கத்தில் இருக்கிறது வந்து அது வந்து சூப்பரான வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன். இந்த சைடு ஒரு கார் இருக்குது, அதுவும் ஸ்கூடா ரேபிட் தான். நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் இந்த கார்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த 2 கார்ஸ்க்குமே வந்து 6 months வாரண்டி இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சார்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜி, நம்ம வந்து நிறைய கார்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூடா ரேபிட் பக்கத்தில் வந்து நின்றுருக்கோம். சேஃபஸ்ட் கார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சேஃப்டிஸ்ட் கார் தான் உங்களுக்கு. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இதுவும் சேம் ஆட்டோமேட்டிக், ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான். 17 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,40,000 கோட் பண்ணுறோம் இந்த வண்டி. ஆன் ரோடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்பை 14 lakhs வரும். நம்ம ஆஃப் ரேட் 50% ப்ரைஸ் தான் நம்ம கோட் பண்ணுறோமே, அதுவும் நெகோஷியபிள் தான். இல்லை, இது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் நம்புறதுக்கே முடியல. ஏன்னா வந்து ஹாஃப் த ப்ரைஸ் வந்து புது வண்டியோட ஹாஃப் த ப்ரைஸ், அதுவும் வெறும் 70,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டியில் வந்து அப் டு 4 lakhs வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜெர்மன் மேக் எல்லாமே வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதனால் 4 lakhs வரைக்குமே ட்ரை பண்ணலாம், எந்த ஒர்க்குமே வராது. 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் எடிஷன். இது வந்து மாண்டோ கோர்ல எடிஷன். இது வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன். வந்து உங்களுக்கு ஷீட்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வந்துடும், ஸ்டேரிங் வந்துடும், ப்ரொஜெக்டர் லைட் வந்துடும், இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேக் ஸ்பாய்லர் வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர், நாம தான் ஃபர்ஸ்ட் ஓனர் கொடுத்தோம், செகண்ட் ஒன் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 8,40,000 கோட் பண்ணுறோம், அதுவும் நெகோஷியபிள் தான். ஸ்போர்ட்ஸ் எடிஷன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 lakhs வரும். லாக்ஸ்ல இதுவும் கிட்டத்தட்ட பாதிக்கு தான் கோட் பண்ணியிருக்கீங்க. டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே அதிகம் பேர் லைக் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் கீர் தான். நல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதிகமாக ஆட்டோமேட்டிக் கீர் தான் புது வண்டி எல்லாமே வர ஆரம்பிக்குது. நம்ம பார்த்த 2 ஸ்கூடாவுமே வந்து ரேபிட் வந்து ஆட்டோமேட்டிக் தான். பெஸ்ட் ப்ரைஸிங்லேயும் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ மக்களே, எஸ் கார்ஸ் வாங்க. பெஸ்ட் ப்ரைஸில் வைப்ரண்ட் கலரில் 2 வண்டி நிற்கிது. எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரெனால்ட் குவிட் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து செல்ஃப் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குவிட். ஏன்னா வந்து இதில் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் இருக்குது. இது வந்து ரொம்பவே சூப்பராக லேடிஸ்க்கு வந்து அந்த கியர் மாத்திர பிரச்சனைலாம் இருக்காது. உங்களுக்கு கம்ஃபர்ட் ட்ரைவ் கொடுக்கும். குறிப்பாக சிட்டி டிரைவுக்கு வந்து இது சின்ன சைஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால சிட்டி டிரைவுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பார்க்கிங் பண்ணணுன்னாலும் இந்த வண்டி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்தனாலும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் 3 வெஹிக்கிள்ஸ் இருக்குது குவிட் அண்ட் 1 வந்து மேனுவல் வெஹிக்கிளும் இருக்குது. ஸோ ஒன்னொன்னத்தோடைய டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் ஓனர், 30,000 தான் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000 கோட் பண்ணுறோம், ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஆட்டோ கீருது. நெக்ஸ்ட் பார்க்குற ஒயிட் கலர் குவிட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர், 70,000 ரன் ஆயிருக்கு. 325 கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். ஒரு மேனுவல் வண்டி ஒயிட் கலர் மட்டும் தான், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் பார்க்குற குவிட் பார்த்தீங்கன்னா வந்து 2018 சிங்கிள் ஓனர், 49 ரன் ஆயிருக்கு. 4,10,000 கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். இந்த வண்டி 2017 ஆட்டோமேட்டிக் தான், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 30,000 ரன் ஆயிருக்கு. 3,90,000 கோட் பண்ணுறோம், ப்ரைஸ் நெகோஷியபிள். நம்ம அடுத்ததாக நம்ம எஸ்கார்ஸில் பார்த்துட்டு இருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி பெலனோ. இது வந்து 2018 மாடல். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட். இதுவும் வந்து சிங்கிள் ஓனர் தான். ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. ப்ரைஸ் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,70,000 ஒன்லி. அண்ட் இந்த காருக்கு உங்களுக்கு 6 months வாரண்டி கவர் ஆகுது. நம்ம அடுத்ததாக எஸ்கார்ஸில் ஹுண்டாய் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிராண்ட் i10 டாப் அண்ட் மாடல் ஆஸ்ட்ரா. இது வந்து ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே இன்பில்டாக வண்டியில் வந்துடும். வந்து டாப் அண்ட் மாடல். வண்டி பார்த்தீங்கன்னா 2016 மாடல் இயர். வந்து ஜஸ்ட் ஃபார் 5 lakhs தான் கோட் பண்ணுறோம். 60,000 ரன் ஆயிருக்கு இந்த வண்டி. பெட்ரோல் வேரியன்ட் 2016, ஜஸ்ட் 5 lakhs தான் கோட் பண்ணுறோம்.
இந்த i10 வந்து புதுசாச்சு, இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நியாஸ் கிராண்டேட்லேயும் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கு. நியாஸ் வேரியன்ட் 2022 சிங்கிள் ஓனர் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அலாய்வில் எல்லாமே இன்பில்ட் வந்துடும். அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக்கு சீட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நியூ சீட் கவர் இப்போ தான் அந்த வண்டிக்கு போட்டிருக்கோம். ஜஸ்ட் 26,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் 675 கோட் பண்ணுறோம். இதுவும் நெகோஷியபிள் தான். ரெண்டு வண்டிக்குமே வந்துட்டு 6 மந்த் வாரண்டி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் வெர்னா SX80 வெர்ஷன் 2017 மாடல். இது பெட்ரோல் வேரியன்ட் தான். இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கார் தாங்க. ரொம்ப அழகான பிளாக் கலர் வெர்னாக்கு இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,80,000 மட்டும்தான். அண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 77,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எஸ்கார்ஸில் வந்து நீங்கள் எந்த கார் பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் அதுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டி கன்ஃபார்ம்டாக உண்டு. ஹுண்டாய் i20 ப்ளூ கலர் டாப் அண்ட் வேரியன்ட் வெஹிக்கிள் தான். டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொன்னாலே இன்பில்ட்டாக ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக்ஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், புஷ் ஸ்டார்ட் பட்டன்ஸும் இருக்கும். சிங்கிள் ஓனர் தான். 86,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க இந்த கார் ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கார்ஸில் இந்த காருக்கு வந்து 7,90,000 மட்டும்தான் கோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் கார் தான். ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், ஏர்பேக் எல்லாமே இன்பில்ட் தாங்க. அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கார் தான். அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் 68,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தாங்க ஓடி இருக்கு. அண்ட் இந்த அழகான மெரூன் கலர் கார் i20க்கு வந்து நம்மளுடைய எஸ்கார்ஸ் 6,60,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அழகான மெரூன் கலர் ஹுண்டாய் வெர்னா வந்து எஸ் மாடல் கார். அண்ட் இது வந்து 2014 மாடல் பெட்ரோல் கார் தாங்க. சிங்கிள் ஓனர் தான். 73,000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கார் ஓடி இருக்கு. அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் வந்து புது கார் எடுக்கணும் அப்படின்னா என்ன ரேட் ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் இங்கே நம்ம எஸ்கார்ஸில் 5,35,000 மட்டும்தான் இந்த காருக்கு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த காருக்கு உங்களுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டி கவர் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறதும் ஹுண்டாய் வெர்னா SX மாடலுங்க. 2019 வந்த கார் இது. டீசல் வேரியண்ட் சிங்கிள் ஓனர் தான். இதுவும் அழகான ஒரு பிளாக் கலர் வெர்னா. இது வந்து வெறும் 70,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. அண்ட் இங்கே நாம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,90,000 ஒன்லி. ஹுண்டாய் i20 ஆஸ்டா 2018 மாடலுங்க. இது வந்து ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் கார் தான். டாப் எண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், ஏர்பேக் போன்ற சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். 60,000 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த காருக்கு நெகோஷியபிளாகவே இவங்க ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 ஒன்லி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஓல்டு ஷேப் 2011 மாடல் வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது வந்து டாப் எண்ட் வேரியன்ட் தான். ஜென்யூனாக கம்பெனி சர்வீஸ் பண்ண வெஹிக்கிள்ங்க இது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் மேனுவல் வெஹிக்கிள் டாப் எண்ட் வேரியன்ட் இருந்ததுனால ஏர்பேக், அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும். 47,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க இந்த கார் ஓடி இருக்கு. அண்ட் இங்கே நம்ம எஸ்கார்ஸில் 3,80,000 மட்டும்தான் இந்த காருக்கு கோட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு ப்ளஸும் இருக்குங்க. இந்த கார் வாங்குறவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி நம்ம எஸ்கார்ஸில் கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 2.75 லேக்ஸ்லேருந்து 3 லேக்ஸ் வரைக்குமே இந்த காருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. ஹோண்டா சிட்டி 2015 மாடல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த VX மாடல் கார் இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட் சிங்கிள் ஓனர் கார் தான். அழகான ஒயிட் கலர் கார் வந்து உங்களுக்கு 66,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க ஓடி இருக்கு. அண்ட் இங்கே நம்மளுடைய எஸ்கார்ஸில் எப்போவுமே சர்ப்ரைசிங்காக ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அண்ட் இந்த காருக்கும் 7,25,000 மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்கார்ஸில் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா ஜாஸ். இது வந்து 2016 மாடல் வெஹிக்கல் VX பெட்ரோல் வெஹிக்கல். இது சிங்கிள் ஓனர் தாங்க. இந்த வெஹிக்கலுக்கும் கிட்டத்தட்ட 55,000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த மெரூன் கலர் அழகான ஹோண்டா ஜாஸ் ஓடி இருக்கு. அண்ட் நம்ம எஸ்கார்ஸில் இந்த ஹோண்டா ஜாஸுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 ஒன்லி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி V80 வேரியண்ட் 2011 மாடல். இது வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கலுங்க. சிங்கிள் ஓனர் தான். இதுக்கும் அழகான இந்த மேஜிக்கல் பிளாக் கலர் வந்து வெறும் 80,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க இந்த கார் ஓடி இருக்கு. பட் ப்ரைஸ் வந்து பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 4,65,000 மட்டும்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹோண்டா சிட்டி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கட்டாயமாக இந்த கார் உங்களுக்காக எஸ்கார்ஸில் இருக்கு. டாடா டியாகியோ XZA 2017 மாடல். இது வந்து பெட்ரோல் அண்ட் CNG யூசபிள் வெஹிக்கல். அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கலுக்கு வந்து சிங்கிள் ஓனர் தாங்க. நம்மளுடைய எஸ்கார்ஸில் இந்த வெஹிக்கலுக்கு சூப்பராக ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,85,000 ஒன்லி. அண்ட் 81,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க இந்த கார் ஓடி இருக்கு. எப்பவும் போல நம்மளுடைய எஸ்கார்ஸில் இந்த காருக்கும் 6 மந்த்ஸ் வாரண்டி அப்படிங்கிறது கவர் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Volkswagen
வென்டோ 2018 மாடல். இது வந்து ஹைலைன் வெஹிக்கிள்ங்க. பெட்ரோல் வேரியன்ட் தான். செகண்ட் ஓனர் கார் இது. 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. பட் இங்கே நம்ம எஸ்கார்ஸில் வந்து 7,50,000 வந்து இந்த வென்டோக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எஸ்கார்ஸில் பார்க்க இருக்கிறது மாருதி சியாஸ் சிக்மா கார் தான். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ட் 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கார் தாங்க. அழகான இந்த ஒயிட் கலர் சியாஸ் 28,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. அண்ட் நாம் கோட் பண்ணுற ப்ரைஸ், அதாவது எஸ்கார்ஸ் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,95,000 ஒன்லி. நம்ம ஹேட்ச்பேக்கில் நிறைய குவிட் கார்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி ஆட்டோமேட்டிக் தான். இதுவும் ஒரு ஹேட்ச்பேக் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாருதி சுசுகி வந்து VXI மிட் வேரியன்ட் தான். இது வந்து 2018 மாடல் சிங்கிள் ஓனர் காரு. அது மட்டும் இல்லாமல் 67,000 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த காருக்கு நம்ம எஸ்கார்ஸ் கொடுக்குற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,75,000 ஒன்லிங்க. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டா இட்டியாஸ் G மாடல் 2014 வந்து வெஹிக்கிள். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ட். நம்மளதுல ரேராக தாங்க செகண்ட் ஓனர் கார் இருக்கும். இது செகண்ட் ஓனர் காராக இருந்தாலும் 92,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. நல்ல ஒரு வெஹிக்கல், கம்ஃபர்டான ஒரு வெஹிக்கல். ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இந்த இடியாஸ்க்கு நம்ம எஸ்கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 5,25,000 ஒன்லி. நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வியூவர்ஸ்க்கு வந்து புரியாது, என்ன 6 months வாரண்டி கொடுக்குறாங்க இவங்க, அது எப்படி கவர் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியாது. அது என்ன 6 months வாரண்டி, கூடவே ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்ன்றதையும் நீங்கள் சேர்த்தே கொடுக்குறீங்க. RSAனா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சரி, இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் கார் மார்க்கெட்டில் சென்னையில் ஒரு 2-3 பேர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. அதில் நாங்களும் இப்போ வந்து வாரண்டி கொடுக்குறோம். நிறையா கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் வெஹிக்கிள் தான் நம்ம பண்ணுறோம். கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் நம்மளுக்கு கொடுக்குறோம். இப்போ நிறையா வந்து வாரண்டி இருக்கும்போது சப்போஸ் வாரண்டியோட கொடுத்தோம்னா வந்து கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், திருப்தியாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இப்போ நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டி வந்து அந்தந்த பிராண்டில் நீங்கள் என்னென்ன வண்டி பார்க்குறீங்களோ, மாருதி, ஹுண்டாய், ஹோண்டா, டொயோட்டா ப்ளஸ் டாட்டா, என்னென்ன வண்டி பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிலே 6 months நாங்கள் வாரண்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வண்டி பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து கஸ்டமர் பேர்லேயே ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோம், இங்கேயே கொடுத்துருவோம். நம்ம சப்போஸ் வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதுன்னா நம்ம என்னென்ன ரெக்டிஃபை பண்ணலாம், அதில் என்னென்ன பண்ண முடியாத டீட்டெயிலும் ஒரு பேம்ப்ளெட் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். பிடிஎஃப்ல பிரிண்ட் அவுட் கொடுத்துருவோம். நம்ம அதை தான் நம்ம டிஸ்பிளேல வச்சுருக்கோம். இது டிஸ்பிளே என்னென்ன கவர் ஆன் பண்ணியிருக்கோம், என்னென்னா சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம், இது மட்டும் தான் கவர் ஆகுது. மேஜராக இருக்கிற அதிக சார்ஜஸ் வர எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும் அதில் வாரண்டியில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த கார் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கார் தேவைப்பட்டுச்சுன்னா எஸ்கார்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஷோரூம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா மகாநபுரம் பைபாஸ்ல இருந்து ரெட்டிரி பிரிட்ஜ் போற வழியில இந்த ஷோரூம் இருக்கு. 5 சீட்டர் SUV-ன்னு இன்னொரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணியிருப்போம், அதை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.